பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த மாதத்தின் 12வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகம் எங்களோடு இருப்பதாக. ஆமீனப்பா. நீர் வழி நடத்துவீராக. எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் காணக்கூடாதவரே மக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே மக்கு ஸ்தோத்திரம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். ஏக சக்கராதிபதியே மக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே மக்கு ஸ்தோத்திரம். சாவாமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமும் ஆனவரே மக்கு ஸ்தோத்திரம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே மக்கு ஸ்தோத்திரம். முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே மக்கு ஸ்தோத்திரம். மகா உன்னதமானவரே மக்கு ஸ்தோத்திரம். மகா பலனுள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். மகா பராக்கிரமம் உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே மக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். சர்வ லோகத்துக்கும் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்து சிங்கமே மக்கு ஸ்தோத்திரம். ஈசாயின் அடிமரமே மக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரன் எனப்பட்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்றுடைய திருநாமத்திற்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்றுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை என்றுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மக்கு ஸ்தோத்திரம். ஜீவ பலியானவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக மரித்து பிசாசின் கிரியைகளை சிலுவையில் அழித்து அவன் தலையை சிலுவையில் நசுக்கினவரே மக்கு ஸ்தோத்திரம். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவரே மக்கு ஸ்தோத்திரம். 3வது நாளில் உயிரோடு எழுந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோல்களை உடையவரே மக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் வரப்போகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். உமது 2ஆம் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோடு வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியாய் உமக்கு ஸ்தோத்திரம். தேற்றரவாளனே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய நுகங்களை முறிக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கட்டுகளை அறுக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, கிருபையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட பரிசுத்தமுள்ள தெய்வம் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் சங்கீதம் 39 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழியை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். ஆமீன் தகப்பனே. அப்பா பிதாவே, எங்கள் வாயை நாங்கள் ஞானமாய் திறக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, உமக்கு விரோதமான வார்த்தைகள் ஒன்றும் நாங்கள் பேசாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. நான் மௌனமாகி ஊமையாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். ஆமீன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய பார்வைக்கு முன்பதாக மனுஷன் இருக்கிற ராஜா. தகப்பனே, நீர் நினைத்தீரானால் உம்முடைய கோபத்தினால நாங்கள் செய்கிற பாவங்கள் அக்கிரமத்தினால ஒரு நாளிகையிலே ஒரு நிமிஷத்திலே அழித்து போட உம்மால் முடியும் தகப்பனே. ஆனாலும் பாவப்பட்ட ஜனங்களாகி நாங்கள் ரட்சிக்கும்படியாக கிருபை நாட்களை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் சேரும்படியாக, நாங்கள் ரட்சிக்கப்பட அவகாசத்தை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. சுதந்திர வாசலை நீர் திறந்து வைத்திருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி. அதை நாங்கள் ஒவ்வொரு மனுஷரும் ஆண்டவரை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தருவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ என் நாட்களை 4 விறகற்கடையாளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. ஆமீன் தகப்பனே. அப்பா பிதாவை, உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் சேர்த்து வைக்கிற பொக்கிஷங்கள், சொத்துக்கள், இவை எல்லாம் மாயை அப்பா. தகப்பனே, நாங்கள் மரிக்கும் பொழுது ஆண்டவரை ஒன்றும் நாங்கள் கொண்டு வரப்போவதில்லை. கர்த்தர் கேட்பது எல்லாம் ஆத்தும ஆதாயம் மாத்திரமே ஐயா. தகப்பனே, அதை செய்யக்கூடிய தகுதியை படுத்துங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, ஞானத்தினால் நிரப்புங்க ஆவியானவரே. நீர் விரும்புகிற ஆண்டவரே அந்த ஆத்தும ஆதாய
காரியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய கிருபை தருவீராக. அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர். எங்களால் முடியாத காரியம், பரிசுத்தமுள்ள தெய்வம் எங்களை ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி வழிநடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா ராஜா. உம்முடைய வார்த்தைகளை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய தகுதிப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல், உம்முடைய அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். நன்றி நன்றி நன்றி. இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். ஆமீன் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக எந்த மனுஷனும் எங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய வழியை விட்டு விலகாதபடி, மனுஷருடைய ஆலோசனை நடக்காதபடி, எங்கள் சுய புத்தியை சார்ந்து இராதபடி காத்துக்கொள்ளுவீராக ராஜா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். தகப்பனே, நாங்கள் அக்கிரமங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் எங்களை அடிக்கிறீர் ஐயா. எங்களை கடிந்து கொள்ளுகிறீர் ஆண்டவரே. தகப்பனே, தகப்பனுடைய சிக்ஷை எங்களுக்கு வேணும் என்றாச்சா. ஆமீன் தகப்பனே. சரியான வழி நடக்கும்படியாக ஆவியானவர் எங்களை போதித்து வழி நடத்துகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல் அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். நான் இனி இராமற் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். ஆமீன். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்றாஜா. தகப்பன் இறங்குவீராக. ஆண்டவரே, மனம் இறங்குவீராக. நீர் நீடிய பொறுமை உள்ளவர் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஐயா. தகப்பனே, அப்பா, பிதாவே, மனம் இறங்கும், மன இறங்கும். எங்கள் தேசத்தின் விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக கர்த்தருடைய சமூகத்தில் வர ராஜா. தேசத்தை ஆசீர்வதிங்க அப்பா. ஆளுகிறவர்களை ஆசீர்வதிங்க. காத்து கொள்ளுங்க. ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் கொடுங்க தகப்பனே. இறங்குவீராக. பரிசுத்தமுள்ள தெய்வம் எங்களுக்காக இறங்கியருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. திரள் கூட்டம் உண்டு, கோடிக்கணக்கான மக்கள் தொகை ஆண்டவரே. இவர்கள் அத்தனை பேரும் கர்த்தரை அறிந்து கொள்ள சத்திய வசனங்கள் தேசம் எங்கும் பிரஸ்தாபப்பட பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிருபை தருவீராக அப்பா. உம்முடைய வல்லமை பரவட்டும் என் ராஜா. ஒவ்வொரு மனுஷரையும் தொடுவீராக தகப்பனே. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாகி ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா. பகலில் எல்லாம் மேக ஸ்தம்பமாய் எங்களோடு இருங்க ஐயா. இரவலில் எல்லாம் அக்கினி ஸ்தம்பமாய் எங்களோடு வாசம் பண்ணி வழி நடத்துங்க தகப்பனே. ஹல்லேலூயா. உணர்வுள்ள ஆவியை கொடுங்கப்பா. தேவனை அறியக்கூட உணர்வுள்ள ஆவியை கொடுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவனை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக கர்த்தருடைய சமூகத்தை வர ராஜா. தகப்பனை, எழுப்புதலுக்கென்று எங்கள் தேசத்தை முன்குறித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் அருவருக்கிற பாவங்கள், குறைகள், குற்றங்கள், தீட்டுகள் எல்லாம் இருக்கு. தேவன் ஒரு விச இறங்கி மன்னித்தருளும், மன்னித்தருளும் ஆண்டவரே. ஆமீன். எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பீராக. எங்களை பரிசுத்தத்துக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமீன் அப்பா. எழுப்புதலுக்கென்று எங்களை அர்ப்பணிக்கின்றோம் பிதாவே. எங்கள் ஒவ்வொருவரும் கருவியாய் எடுத்து பயன்படுத்துங்க ஐயா. உடைய சித்தத்தின்படியே எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா, எங்களை குறித்ததான பரலோக திட்டம் என்னவோ அதை அறிந்து ஆராய்ந்து தகப்பனே இந்த சத்திய வசனத்தின் மூலமாய் நடக்க கிருபை தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தின் அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, சுகவீனமாய் இருப்பவர்களை தொட்டு சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளை இடுவீராக ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. உமக்கு ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஐயா. தகப்பனே, வாலிப பிள்ளைகள் இடறி போகாதபடி தகப்பனே அப்பா, தேவனை பற்றுகிற பயத்தோடு பிள்ளைகள் இருக்கணும் என்றாச்சா. ஆவியானவர் இறங்கி பிள்ளைகளை நீர் தொட வேணும் தகப்பனே. ஆமீன். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் ஆண்டவரே அவங்களோட தலையின் மீது எப்பொழுதும் இருக்கட்டும் என் தகப்பனே. இறங்கும். உலகத்தின் மாயைகளை விட்டு வெளிய கர்த்தர் அருள் செய்வீராக. ஏசப்பா, இறங்குவீராக. ஆமீன் தகப்பனே. நன்றி 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 அப்பா. கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமீன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் வழிநடத்துதல் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.